கட்சி ஜனநாயகம் எந்த கட்சியில இருக்கு சொல்லு. இப்ப ஐயா ஸ்டாலின் நீங்க போய் ஒரு கருத்தை சொல்லி அவர் அந்த கருத்தை எடுத்துட்டு அவர் கட்சி நடத்துவாரா? ஐயா எடப்பாடி அவர்கள்ட்ட நீங்க போயிட்டு ஒரு கருத்தை சொல்லி, அம்மையா ஜெயலலிதா கிட்ட போய் கருணாநிதி போய் நீங்க ஒரு கருத்தை சொல்லி அதை எடுத்து அவர் கட்சி நடத்துவாரா? யார வேட்பாளரா போடணுங்கிறது உங்கள்கிட்ட கேட்டு போடுவாரா? நீங்க ஒரு மாவட்ட செயலரோ இல்ல பக்கத்துல வந்துட்டு ஒரு இதா இருக்கீங்கன்னாக்கா உங்களை கேட்டு தான் அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் முடிவுகளும் எடுப்பாங்களா? எந்த கட்சியில இருக்கு நீங்க சொல்லுங்க. கட்சியை அப்படி நடத்த இருக்கு, இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துலயும் இருக்கு. யார் அது போல செஞ்சிருக்காங்க நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறேன். அம்மையார் ஜெயலலிதா அப்படி செஞ்சிருக்காங்களா? அப்படி செய்ய முடியாதுங்கிற ஒரு கட்சியாக நீங்க வந்துட்டு வளர்த்து எடுத்து கொண்டு வரணும்னா அண்ணன் திரும்ப திரும்ப சொல்றதுதான். ஒரு பேருந்து இருக்கும், ஓட்டுநர்களை நீங்க 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேரும் பேருந்து ஓட்ட தெரிஞ்சவர்களாக கூட இருக்கலாம், நீங்க ஓட்டுநர்களாகவே கூட இருக்கலாம். ஆனா ஓட்டுறது ஸ்டேரிங் பிடிச்சது ஒரு ஆளா தான் இருக்கும். நீங்க சொல்லலாம் இந்த பாதைக்கு எனக்கு போகணும், இந்த மலைக்கு எனக்கு போகணும் நீங்க சொல்லலாம். ஆனா எப்படி ஓட்டணும், எங்க திருப்பணும், எங்க நேராக்கணுங்கிறத யார் முடிவு பண்ணணும்? ஓட்டுநர் தான் முடிவு. இதுதான் மோனோபோலி. இது மோனோபோலி கிடையாதுங்க. இதுதான் வந்துட்டு ஒரு கட்சியை ஒரு தலைவன்கிறது என்ன வழி நடத்துறது தான் தலைவனோட வேலையே. அப்ப நீங்க அவரை தலைவனா ஏத்துக்கலன்னு அர்த்தம்.